சின்ன வயசுல ஆசையா கொண்டாடின அதே பிறந்த நாள் வயசாக ஆக ஏன் ஒரு பாரமா மாறுது? ஆனா கவனிச்சிங்களா, உலகத்தையே மாத்தின மாமனிதர்கள் யாரும் அவங்க பிறந்த நாளை தவிர்க்கல. இயேசு கிறிஸ்துல இருந்து ஏபிஜே அப்துல் கலாம் வர இது வெறும் கொண்டாட்டம் இல்லை, இதுக்கு பின்னாடி ஒரு ரகசிய டெக்னிக் இருக்கு. அது என்ன ரகசியம்? இதை தெரிஞ்சுக்கிட்டா உங்கள் லைஃப் டோட்டலாக மாறுமா? லெட்ஸ் கெட் இன் டு திஸ் வீடியோ. கீப் வாட்சிங். வணக்கம். நிறைய பேர் பிறந்த நாளை சின்ன வயசுல கொண்டாடுவாங்க. அவங்க வயசு ஆக ஆக அந்த பிறந்த நாளை கொண்டாடுறது அவாய்ட் பண்ணிடுவாங்க. ஒரு இம்பார்ட்டன்ட் டெக்னிக் பிறந்த நாளை பெரிய மனிதர்கள் கொண்டாடுவாங்க. இப்ப உதாரணத்துக்கு ஜீசஸ் கிரைஸ்டோட பர்த்டே தான் கிறிஸ்மஸ். அதே மாதிரி கிருஷ்ணரோட பர்த்டே தான் ஜென்மாஷ்டமி. ராமரோட பர்த்டே தான் ராம நவமி. அதே மாதிரி முகமதோட பர்த்டே தான் மிலாடு நபி. இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் பீப்புள் அவங்க பர்த்டேவை கொண்டாடுவாங்க. அண்ட் காந்தி பிறந்தது தான் காந்தி ஜெயந்தி. அதே மாதிரி தான் நேரு பிறந்தது தான் சில்ட்ரன்ஸ் டே. அதே மாதிரி ராதாகிருஷ்ணன் பிறந்தது தான் டீச்சர்ஸ் டே அக்ராஸ். அதனால நிறைய சக்சஸ்ஃபுல் தலைவர்கள் அவர்களுடைய பர்த்டேவை கொண்டாடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எம்ஜி ராமச்சந்திரனோட பர்த்டேவை இன்னும் செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஜெயலலிதா பர்த்டே உயிரோட இருக்கிற மட்டும் விமர்சையா கொண்டாடுவாங்க. அதே மாதிரி தான் காமராஜோட பர்த்டே, அந்த மாதிரிலாம் அந்த நினைவு கூறுவாங்க. அதனால உங்க லைஃப்ல உங்களுக்கு சக்சஸ் வரணும், growth வரணும், எவல்யூஷன் வரணும்னா பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணுங்க. பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணீங்கன்னா எப்படி செலிப்ரேட் பண்ணீங்கன்னா ஹோமம் பூஜை அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி வெளியில நண்பர்கள் கூட சாப்பிடுங்க. அதே மாதிரி ஏதாவது தான தர்மம் பண்ணுங்க. இப்போ உதாரணத்துக்கு தீன் தயாள் உபாத்யாயோட பர்த்டே மோடி செலிப்ரேட் பண்ணும்போது நியூ ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுவாங்க. மோடி ஜியோடைய பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறதே நியூ ப்ராஜெக்ட்ஸ் ஹேண்ட் ஓவர் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி வெரி சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் அவங்க பர்த்டேவை விமர்சையாக கொண்டாடுவாங்க. பெரிய லெவலில் கொண்டாடும் போது தான் அவங்க லைஃப்ல நிறைய growth, எவல்யூஷன், டெவலப்மெண்ட் இருக்கும். இன்ஃபேக்ட் ரஜினிகாந்த் அவருடைய பர்த்டேக்கு ஒட்டினாப்புல தான் அவருடைய படத்தை ரிலீஸ் பண்ணுவார். அல்லு அர்ஜுனோடைய புஷ்பா 2 ஹிட் ஆனதுக்கு காரணம் அதுவும் க்ளோஸாக பர்த்டேக்கு ஒட்டினாப்புல தான் இருக்கு. அதனால உங்க லைஃப் நல்லா இருக்கணும்னா நீங்க உங்க ஒய்ஃபோட பர்த்டே, உங்களுடைய பர்த்டே, பசங்களோட பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணுங்க. அந்த ஜென்ம மாச ஜென்ம நட்சத்திரத்தை செலிப்ரேட் பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருப்பீங்க. ரெண்டாவது இம்பார்ட்டன்ட் அந்த காலத்துல பர்த்டேக்கு நிறைய பேர் கோவிலுக்கு பூஜை எல்லாம் பண்ணிப்பாங்க. இப்ப இந்த காலத்துல கோவில்ல நிறைய போறதுக்கு டைம் இருக்காது, இடம் இருக்காது, பணம் இருக்காது. அந்த மாதிரி இருக்கும்போது ஆதேஷ்ல நீங்க கூப்பிட்டீங்கன்னா உங்க ஜென்ம மாச ஜென்ம நட்சத்திர பர்த்டேவை ரிச்சுவலை நீங்க பண்ணிக்கலாம். ஆன்லைன்லயே நீங்க ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம். ஆன்லைன்லயே நீங்க பூஜை ஹோமம்லாம் பார்த்து கொள்ளலாம். அதனால ஜென்ம நட்சத்திர ஜென்ம மாசம்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி மாசம் வர ஜென்ம நட்சத்திரத்துக்கும் நீங்க பூஜை கொடுத்துக்கலாம். ஏன்னா ஒருத்தர் என்கிட்ட சொன்னாரு, அவருக்கு அஸ்ட்ராலஜி தெரியும். சார், கடந்த 3 ஜென்ம நட்சத்திரமா எனக்கு ரொம்ப ப்ராப்ளமேட்டிக்கா இருக்கு அப்படின்னு சொன்னாரு. அவருக்கு பார்த்தீங்கன்னா கேரியர் ஒர்க்கெல்லாம் ரொம்ப ப்ராப்ளமா இருக்கு. இன்னொருத்தர் என்ன என்கிட்ட சொன்னாருன்னா, சார், நான் ஜென்ம மாச ஜென்ம நட்சத்திரம் அன்னைக்கு தான் எனக்கு உடம்பு படுத்துச்சு, அந்த வருஷமே டோட்டலா எனக்கு வாஷ் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னு. அதனால ஜென்ம நட்சத்திரம்ன்றது வெரி வெரி பிக் இண்டிகேட்டர் இன் பீப்புள்ஸ் லைஃப். உங்க லைஃப் நல்லா இருக்கணும், மேன்மை பெறணும்னா பர்த்டேவை கண்டிப்பா நீங்க கொண்டாடி தான் ஆகணும். உங்க பர்த்டே இல்லாம கூட உங்க அம்மா அப்பா பர்த்டே, உங்க பசங்களோட பர்த்டே, உங்க ஒய்ஃபோட பர்த்டேலாம் செலிப்ரேட் பண்ணுங்க. அப்பதான் உங்களுடைய லைஃப் ரொம்ப நல்லா இருக்கும், சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா இது ஒரு ஸ்துபோ பாயிண்ட், இது ஒரு அக்குபங்க்சர் பாயிண்ட் ஆஃப் டைம். இந்த டைம் பாயிண்ட்டை யூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்க லைஃப் ஜென்ரலா பாசிட்டிவா இருக்கும், growth ஓரியன்டா இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும்.
அதனால இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் அபண்டன்ஸ் டெக்னிக்கு ஜென்ம மாச ஜென்ம நட்சத்திரத்தை செலிப்ரேட் பண்றது. தேங்க்யூ. இந்த மாதிரி சூப்பரான ஆஸ்ட்ராலஜி ப்ரெடிக்ஷன்ஸ், ஜாதகம் அனாலிசிஸ், ஸ்பிரிச்சுவல் கைடன்ஸ் வேணும்னா எங்க சேனலை இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட பர்சனல் ஜாதகம் செக் பண்ணனும், மேரேஜ் மேட்சிங் இல்ல கெரியர் கைடன்ஸ் வேணுமா, தோஷத்துக்கு பரிகாரம் தேவைனா ஸ்கிரீன்ல இருக்கிற இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி ப்ரொஃபஷனல் அண்ட் பிரீமியம் வீடியோ எடிட்டிங் உங்களுக்கு வேணும்னா ஸ்கிரீன்ல தெரியுற இந்த நம்பருக்கு ரீச் அவுட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் வீடியோ பார்க்கணும்னா இங்க கிளிக் பண்ணுங்க. இதோட அடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.